பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். மரத்திற்கு வலிக்காமல் மாங்கனியை பறிப்பது போல் உச்சிவானில் நிலவை விட்டு ஒளியை மட்டும் உருவிவிட்டார். ஓவிய பதுமை ஒன்றை உயிராக்க வேண்டுமென்று திருடிய ஒளியெடுத்து அவள் திருமேனி ஆக்கிவிட்டார். பவளப்பூ இதழ்களிலே பனித்துளிகள் சேகரித்து பட்டு நிலா நடப்பதற்கு பாதமாக பதித்து விட்டார். மலைத்தேனில் ஊற வைத்த மாங்கனிகள் கொண்டு வந்து மணப்பொருளை உடன் கலந்து மார்பழகாய் மாற்றிவிட்டார். சிப்பியினை சிதைக்காமல் சிலமுத்தை எடுத்து வந்து பாவையவள் தூங்கையிலே பற்களாக தொடுத்து விட்டார். பாலாறு தேனாறு போதாது என்று சொல்லி கோலாறு தங்கத்தினை கொண்டு வந்து காது செய்தார். கதிரவனில் ஒளியெடுத்து கண்களுக்கு உயிர் கொடுத்தார். காரிருளை கடைந்தெடுத்து கண்ணுக்கு மை இட்டு வைத்தார். எட்டாவது அதிசயத்தில் இவள் பெயரை சேர்த்துவிட்டு உலகமெல்லாம் அறிவித்து உயில் கூட எழுதி வைத்தார். அனிச்சத்தின் பூவிதழும் அன்னத்தின் இறகுகளும் நேரிழையால் பாதத்தினை நெருஞ்சி முள்ளாய் குத்திவிடும். முள் என்று சொல்லிவிட்டால் சொல் கூட குத்துமென்று நெருஞ்சி பழமென்றார் நேசமுள்ள வள்ளுவனார். முள் என்று சொல்லிவிட்டால் சொல் கூட குத்துமென்று நெருஞ்சி பழமென்றார் நேசமுள்ள வள்ளுவனார். திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 112. நலம் புனைந்துரைத்தல். குறள் எண் 1120. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சிப் பழம். பொருள்: அனிச்ச மலரும் அன்னப்பறவையின் இறகும் என் காதலியின் பாதத்தில் பட்டால் அது அவள் பாதத்தை நெருஞ்சி முள் போல குத்தி வருத்தும். என் காதலி அத்தனை மென்மையானவள்.